வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். போனதில் நம்ம என்ன பார்த்தோம்னா விண்டோஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் விண்டோஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே வாங்க. கீழே டவுன்லோட் MS டூல் கிட்டு 265 ஸ்டேபிள் ஜிப்னு இருக்கும். அதை கொடுங்க. கீழே வந்தீங்கன்னா your file MS toolkit 265 stable.zip is ready for download அப்படின்னு இருக்கும். கீழே லிங்க் கொடுக்க சொல்லும். லிங்க் கொடுத்தீங்கன்னா VLC உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நெட்டு ஸ்லோவாக இருக்குது. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதே காமிக்கிறேன் உங்களுக்கு. MS toolkit VLC ஃபைலில் இருக்கும். நீங்கள் ஓப்பன் வித் கொடுத்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்துருங்க. உள்ளுக்குள்ளே போய் இது கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு கொடுங்க. பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கேட்டுச்சுன்னா விண்டோஸ்னு கொடுங்க. நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்துருக்கேன், செக் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஒரு ப்ரீப்ளேஸ் ஆகிருக்கு. பாஸ்வேர்டு கேட்டுச்சுன்னா கீழேயே அதுலேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோல்டர்லேயே விண்டோஸ்னு கொடுத்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது இங்கே இருக்குது. இப்போ இந்த டூல்கிட்ட அதுலேயே எல்லா ஸ்க்ரீன்ஷாட்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரியும். மைக்ரோசாஃப்ட் டூல் கிட்டுன்னு இருக்குது. அதை ரன் பண்ணுங்கள். இதில் ஆஃபீஸ் உங்களோட இல்லைன்னா ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுனால விண்டோஸ் கொடுக்குறேன். இது இங்கே லோட் ஆகிட்டுருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்கே ஆக்டிவேட்னு இருக்கும். இப்போ ஆட்டோ KMS இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஆக்டிவேட் கொடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஆக்டிவேட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே EZ ஆக்டிவேட்டர்னு இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா கீழே ப்ராடக்ட் ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட்னு வந்துடும். நீங்கள் இந்த இது போக வைக்கணுன்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட இது போயிடும். இங்கே ஆக்டிவேஷன் அப்படின்னு வந்திருக்கும். அது போயிடுச்சு. இப்போ நம்ம இப்படி பண்ணாலே போயிடும். அவ்வளோதான். நம்ம இப்போ விண்டோஸ் ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லுங்கள். நாங்கள் அந்த மாதிரி வீடியோ போடுறோம். இப்போ பூட் பண்ணுறதுக்கு தனியாக வீடியோ போட்டாச்சு. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் தனியாக வீடியோ போட்டாச்சு. எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கும் நம்ம வீடியோ போட்டாச்சு. இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த இதில் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதையும் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்டிவேட்டுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் EZ ஆக்டிவேட்டர்னு இருக்கும். இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் ஆக்டிவேஷன் ஆயிரும். நீங்கள் இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. EZ ஆக்டிவேட்டர் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் ஆக்டிவேட் ஆகும். ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணுறோம். இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம EZ ஆக்டிவேட்டர் கொடுக்குறோம். அப்போ ப்ராடக்ட் ஹேஸ் பீன் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். மேலே ஏதாவது டவுட் இருந்துன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு உடனே நாங்கள் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல்.